நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு 148வது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநெல்வேலியிலிருந்து சரியா ஒரு 52 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சுசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 வயது நிறைந்த ஒரு வாலிபருக்கு 2017 அந்த காலகட்டங்களில் இரவு நேரத்தில் தனியாக இந்த இறுதி யாத்திரை வண்டியை எடுத்துட்டு வருவதற்காக போன இடத்துல அவருக்கு நடந்த ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம இன்னைக்கு 148வது எபிசோடாக நமது சேனல்ல பார்க்க போறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ச்சியா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில பதிவிட்டுட்டு வரோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பா நமது சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் திருநெல்வேலியிலிருந்து சரியா ஒரு 52 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சுசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 வயது நிறைந்த ஒரு வாலிபருக்கு 2017 அந்த ஆண்டு காலங்களில் தாங்க இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் நடந்திருக்குது. யார் இந்த சுசி வரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2017 அந்த காலகட்டங்களில் சுசி கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் தூரத்து உறவுக்காரரான ஒரு மாமா ஒருத்தர் இருக்கிறாருங்க சுசிக்கு, தங்கவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அந்த நபரின் ஒரு குட்டியானையும் ஒரு இறுதி ஊர்வல வண்டியும் வச்சிருக்கிறாருங்க. நம்ம சுசிக்கு இந்த டிரைவிங் ரொம்ப பிடிக்கக்கூடிய காரணத்தினால அந்த தங்கவேல் மாமா வண்டியை எடுத்துட்டு குட்டியானையில எடுத்து ஆப்பர் போகணும்னா போயிட்டு வர்றது, அந்த இறுதி ஊர்வல வண்டியும் அப்பைக்கப்ப இவர் எடுத்து போவது வழக்கம். எந்த ஒரு பயமும் இல்லாம அவர் டிரைவிங் தொழிலையும் கொஞ்சம் விரும்பி பார்க்கக்கூடிய காரணத்தினால அந்த செயல்களில் ஈடுபட்டு வருவது வழக்கம். அப்படித்தாங்க ஒரு இரவு நேரத்தில் போய் ஒரு அமானுஷ்ய திட்டம் மாட்டிக்கிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரியாக அந்த 2017 அந்த ஆண்டு காலங்களில் தங்கவேல் அவங்களுக்கு ஒரு போன் ஒன்று வருது. இரவு சரியாக ஒரு 9:30 அந்த சம்திங்ல ஒரு போன் ஒன்று வருதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி அவங்க கிராமத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் வயது மூப்பின் அடிப்படையில் படுக்கையில இருந்த நபர் இறந்து போயிட்டாரு, ஃப்ரீசர் பாக்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பேரன் பேத்திகள் மற்றும் மகன்கள் வெளியில அங்கங்க இருக்கிறாங்க. அவங்க சேருவதற்கு மறுநாளைக்கு மதியத்துக்கு மேல கூட ஆனாலும் ஆயிரும். ஏன்னா படுக்கையில இருந்த ஒரு நபராங்காட்டி உடல் ரொம்ப கெட்டு போயிடக்கூடாது. அதனால ஃப்ரீசர் பாக்ஸ் கொஞ்சம் எமர்ஜென்சியா தேவை தங்கவேல் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தங்கவேல் யோசிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே தங்கவேல் அவருக்கு ஒரு 2-3 நாட்களாக விடாத ஒரு காய்ச்சல், குளிர் காய்ச்சல் மாதிரி இருந்து வரக்கூடிய காரணத்தினால அவர் என்ன பண்ணிடுறாரு, வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப வண்டியை எடுத்துட்டு போய் அந்த பக்கத்து 7 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல போய் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை மட்டும் இறக்கி வச்சுட்டு வர வேண்டியது இருக்குதுங்க. செட் பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டியது இருக்குது அந்த பிரேதத்தை அதில் உள்ள வைக்கிறதுக்காக. இப்ப இவர் தங்கவேல் குளிர் காய்ச்சல் இருக்கமே நம்ம என்ன பண்ணலாங்கும் போதுதான் சுசியின் ஞாபகம் வருது. சரி, நம்ம மருமகனை கூப்பிட்டு சொல்லுவோம் சொல்லிட்டு சுசிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அப்ப சுசியும் சரி மாமா நான் அந்த வாரம் உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தங்கவேல் அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. தங்கவேல் மாமாட்ட போய் அவங்களுடைய அந்த இறுதி ஊர்வல வண்டி சாவியை வாங்கிக்கிட்டு இவருடைய 2 வீலரை எடுத்துக்கிட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா, அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் நிற்கக்கூடிய அந்த இறுதி ஊர்வல வண்டி எடுக்கிறதுக்காக. பெரும்பாலும் இந்த இறுதி ஊர்வல வண்டியை கிராமத்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டாங்க. ஊருக்கு அவுட்டர் பகுதியில தான் எங்கிட்டாவது நிப்பாட்டுவாங்க, இல்ல ஊர் முச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பகுதியில தான் நிப்பாட்டாங்க. அதே மாதிரிதான் தங்கவேல் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிராமத்துல இருந்து சரியா ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்க ஊர் இடுகாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முச்சந்தி, அதாவது இடுகாடு. அந்த இடுகாடு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த இறந்து போன நபர்களின் உடைமைகளை அந்த பகுதியில போட்டுட்டு போயிருவாங்க. மேற்கொண்டு இந்த பாடியை அப்படி கை மாத்தி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமாத்தி அப்படி கொஞ்சம் சுத்தி விட்டு தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த இடுகாட்டு பகுதியில தான் பண்ணுவாங்க. மேற்கொண்டு இந்த பானைகள் இதெல்லாம் உடைக்கிறதும் ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த இடுகாட்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இறுதி ஊர்வல வண்டியை பெரும்பாலும் ஊருக்குள்ள கொண்டு வரக்கூடாதுல்ல, அந்த இடத்துல நுப்பாட்டி வச்சிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்காகத்தான், அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம சுசி போறாரு. சுசிக்கு எந்த ஒரு பயம் இல்லைங்க. ஏன்னா அடிக்கடி அவங்க மாமா அந்த மாதிரி வேலை சொல்லியிருக்காங்க. சுசியும் பார்த்துருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால இரவு சரியா ஒரு 9:45-10 மணி அளவில் அந்த வண்டி எடுக்கலாம்னு போறாங்க. அந்த பகுதியில் ஆள் அறவுமே இருக்காதுங்க. பெரும்பாலும் அந்த பகுதியில் வீடு வாசல் எதுவுமே கிடையாது. ஊருக்கு அவுட்டர்
பகுதி தான். அதனால வந்து அவர் ஒத்தைக்கு போறாங்க. அப்படி போகும்போது வந்து அந்த வண்டி கிட்ட போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. சரியா ஒரு 50 மீட்டர் வந்து நெருங்கி அந்த வண்டி கிட்ட அப்படியே போறாங்க. ஹெட்லைட் வெளிச்சத்துல வந்து அந்த வண்டியை தெளிவா பார்க்கலாம். அப்படி தெளிவா பார்க்கும்போது வந்து அந்த வண்டியில வந்து யாரோ ஒரு நபர் வந்து ஏறி அங்கும் இங்கும் ஓடி விளையாடுவது போல ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை வந்து பார்க்கிறாரு. யாரு? சுசி. உடனே என்னடா இது யாரும் தண்ணியை கிண்ணியை போட்டு வந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்களா வண்டியில வந்து ஒன்னடக்கு ஒன்று ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்ட யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வண்டியை வந்து கொண்டு போய் பார்க் பண்றாரு. பார்க் பண்ணும்போது கூட அந்த உருவம் வந்து ஏதோ ஒரு நபர் வந்து அங்க வண்டியில உள்ள இருக்கிறது மாதிரி தான் தெரிஞ்சிருக்குங்க. இவர் வண்டியை பொறுத்த மட்டுக்குமே வந்து இவருடைய வண்டி சாவியை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலே லைட் எரியுங்க. அந்த ஒரு காரணத்தினால வண்டியை நிப்பாட்டிட்டு அது மாதிரி பாக்குறாருங்க. ஆனா அந்த வண்டியில யாருமே இல்லை. என்னடா இப்ப நம்ம அங்கிட்டு வரும்போது பார்த்தோம், இப்ப இங்க யாருமே இல்லை. சரி ஒருவேளை நம்ம கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுசியும் வந்து ஒண்ணுமே நினைக்கிறேங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸை வந்து செட் பண்றதுக்கான எல்லா சாதனங்களும் வண்டிக்குள்ள கிடக்கா என்ன ஏதுங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி வண்டி எடுத்துட்டு போகலாம், பக்கத்து கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வண்டியை போய் ஸ்டார்ட் பண்றாருங்க. இவர் வண்டி இங்கே தாங்க நிற்கிது, 2 வீலர் வந்து இங்கே நிற்கிது. அந்த இறுதி ஊர்வல வண்டியை எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் ஆகவே கிடையாதுங்க. அப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாருங்க. ஒரு 5 நிமிஷமா இருக்குங்க. ரொம்ப போராடி பார்க்குறாரு, ஸ்டார்ட் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்னடா இது பெரிய போராட்டமாக இருக்குது, இன்னைக்கு இவ்வளோ பெரிய துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரி நம்ம மாமாவுக்கு வந்து கால் பண்ணி என்ன காரணத்தினால வண்டியை வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை எடுத்து அப்படி கால் பண்ணலான்னு நினைக்கும் போது வந்து இவருக்கு உள்ளுணர்வு வந்து ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரை மீறி இங்கிட்டு யாரோ இருக்கிறாங்க, இவரை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு வந்து தெளிவாக தெரிய வருதுங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிரைவர் சைடில் இவர் இருக்கிறாரு இல்லையா, கிளீனர் சைடில் வந்து யாரோ இவரை நின்று பார்ப்பது போல தெரிய வருதுங்க. உள்ளுணர்வு சொல்லுது. உடனே வந்து அப்படி டக்குன்னு லெஃப்ட்ல அப்படி திரும்பி பார்க்கும்போது இவர் கண்களே இவரால் நம்ப முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கருன்னு ஒரு புகை போலங்க, ஒரு உருவம்னு சொல்ல முடியாதுங்க, அது வித்தியாசமா இருந்திருக்குது. அதை பார்க்கும்போது வந்து இது ஆனா பெண்ணா, இது மனிதனே கிடையாதுன்னு மட்டும் தெரிய வந்திருக்குதுங்க. ஏன்னா கருன்னு வந்து ஒரு புகை போல வந்து காத்துல அப்படியே மிதப்பது போல வந்து தெளிவா தெரிய வந்திருக்கு. இதை பார்க்கும்போது வந்து இவருக்கு வந்து பயம், அப்படி ஒரு பயமுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிரண்டு போய் இவர் வந்து கத்தி அந்த வண்டிக்குள்ளே வந்து மயங்கி விழுந்த மாதிரி விழுந்திருக்கிறாருங்க. எவ்வளவு நேரம் மயங்கி இருந்தோம்னு இவருக்கே தெரியல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கு, அந்த சைடு அந்த இறந்து போன நபரின் குடும்பத்துல இருந்து ஒரு போன் மறுபடி தங்கவேல் அவங்களுக்கு அடிச்சு என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்க சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆக போது, இன்னும் இப்ப வரைக்கும் ஃப்ரீசர் பாக்ஸ் ஏன் வந்து சேரல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதை கேட்கும் போது வந்து தங்கவேல் அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்ம மறுமையம் போன நேரம் வந்து எல்லாம் முடிச்சு வீட்டுக்கே வந்திருக்கணுமே, சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலையில வருவோம்னு கூட நினைச்சிருப்பா நம்ம மறுமை அப்படின்னு நினைச்சா, இன்னும் ஸ்பாட்டுக்கே போகலையா, என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு 4-5 போன் வந்து நம்ம சுசி அவங்களுக்கு வந்து தங்கவேல் மாமா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சுசி வந்து போனை எடுப்பதுவே இல்லை. காரணம் என்னன்னா, சுசி வந்து அங்க மயங்கி கிடக்கிறாரு இல்லையா. உடனே அவங்க தங்கவேல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு. மணியும் வந்து ஒரு 11:30 வரைக்கும் கிட்ட வந்து ஆயிடுச்சுங்க. என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது வந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அவருடைய தூரத்து உறவுக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு உடனே அந்த நேரத்துக்கே போன் அடிச்சு வீட்டுக்கு ஒரு நிமிஷம் வாப்பாங்க போது வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னால வந்து வண்டி ஓட்ட முடியாது, நான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன், வண்டியை மட்டும் என்ன வச்சு எடுத்துட்டு போறியா, அந்த மாதிரி வந்து சுசி அனுப்பி விட்டேன், இந்த மாதிரி பக்கத்து கிராமத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் போய் சேரலாம் அப்படிங்கும் போது, என்னப்பா நீ ஒத்தைக்கு அனுப்பியிருக்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து நம்ம தங்கவேல் மாமா வந்து பின்னாடி 2 வீலர்ல வச்சுக்கிட்டு அப்படி போறாங்க. போகும்போது வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. சரியா அதே மாதிரி ஒரு 50 மீட்டர் கிட்டத்துல போகும்போது அந்த வண்டியை தெளிவா பார்க்க முடியுங்க. இறுதி ஊர்வல வண்டி அதே இடத்துல தான் நிக்குது, இன்னும் நகலன்னு நல்லா தெரிய வருது. இவருடைய வண்டியும் அங்க நிக்குது, யார் சுசின் வண்டியும் நிக்குது. அந்த நேரத்துல வந்து இன்னொன்னும் இவங்க வந்து பாக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வண்டி ஓட்டிய நபர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வண்டியை பார்த்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வந்து சரட்டுன்னு ஒரு உருவம் வந்து அந்த இறுதி ஊர்வல வண்டியை கிராஸ் பண்ணி இருட்டுக்குள்ள ஓடுன மாதிரி தெளிவா தெரிஞ்சிருக்குது. இதை வந்து வண்டி ஓட்டிட்டு போன நபர் வந்து பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு உடனடியா என்னப்பா நீ வாரன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிகிறானப்பா அந்த ஒரு ஆள் இப்போ ஓடிச்சு அப்படிங்கும் போது, அப்படியே இப்போ ஒன்று ஓடின மாதிரி இருந்துச்சு, அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு யாரு தங்கவேல் மாமா வந்து டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு நேரம் என்ன பண்றான் இவன், ஏன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கிட்ட போய் உங்க 2 வீலரை நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது, சுசி வந்து வண்டியில வந்து மயங்கி கிடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் ஒரு வித்தியாசமா கிடக்கிறாரு. அதை பார்க்கும்போது என்னடா இது மயங்கி கிடக்கிறானா, தூங்கிட்டு இருக்கானா, எழுப்பி பார்த்துருக்காங்க, எந்திரிக்கவே இல்லை. உடனே வண்டிக்குள்ள ஏதாவது தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ஒரு கேன்ல கொஞ்சம் தண்ணி இருந்திருக்குதுங்க. அந்த தண்ணியை எடுத்து தொளிக்கும் போது வந்து சுசி அப்படியே பேந்த அப்படியே முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா அது நீ இன்னும் போலையா, அந்த ஊர்ல இருந்து போன் மேல போன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது, வேற யாரையும் துணை கூட்டு வந்து இன்னொரு நாள் யாருங்கிட்டா ஓடுனது அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேல் மாமாவும் கேட்காரு, கூட வந்த நபரும் கேட்கறாங்க. இன்னொரு நபர்லாம் கிடையாது, எனக்கு இங்க ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்கு, நீ வீட்டுல
வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்கிற மாதிரி புரியாம பேசுறாரு. என்னாச்சு, நடந்ததை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நிமிஷம் வந்து அப்படியே இயல்பு சூழ்நிலைக்கு திரும்பி அதற்கப்புறம் சொல்லியிருக்காரு, மாமான அந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது சைடுல ஒரு உருவம் இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது மாமா, நான் வண்டியை எடுக்க வரும்போதே வந்து வீலரங்க நிப்பாட்டிட்டு வண்டியை பார்க்கும்போது பின்னாடி வந்து அந்த பெட்டி ஃப்ரீசர் பாக்ஸ் பெட்டி இருக்குல்ல, அங்கே கூடி வந்து யாரோ விளையாண்டுக்கிட்டு இருப்பது போல தெரிஞ்சுது. ஏதோ குடியார நபராத்தான் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தேன். அப்பயும் அந்த இடத்துல ஆள் இல்லை. எனக்கு என்ன இன்னைக்கு இங்கே நடக்குதுலாம் ஒரு வித்தியாசமா இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது, என்ன சிங்க் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு அமாவாசை காலம்ங்க. அப்போ ஒரு வேளை எதுவும் இருக்குமோ, இவ்வளோ நாள் இல்லாதது இப்படி இருக்குதோ, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி என்னால் வண்டி ஓட்ட முடியாது, நான் சைடில் உட்காந்துக்கிறேன் சுசி, நீ வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு இவரை உடன் வந்திருந்த நபரை வந்து நீ வாப்பா எங்கள் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேராக அந்த துஷ்டி வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை இறக்கி வச்சு செட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு 3 நபர்களுமே அதற்கப்புறம் தான் ஒன்று போல வந்து கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிராமத்துக்கு அப்படி வந்த உடனே வந்து தங்கவேல் மாமாவுக்கு வந்து மனசே கேட்கல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வயசு பையனா இருக்கான், ஒன்று நடக்கும் ஒன்று ஆயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால வந்து அந்த நேரத்துக்கே மணியும் வந்து ஒரு 11:45 12 மணிக்கிட்டேயும் கூட நெருங்கிருச்சுங்க. அப்படி நெருங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி அம்மாவை போய் தட்டி எழுப்புறாங்க. அந்த பாட்டியம்மா எந்திரிச்சு வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாட்டியம்மா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 வயசு 62 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா சின்ன நேரத்துக்கு வந்து எழுப்புறீங்க அப்படிங்கும் போது வந்து இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அந்த பாட்டியம்மாட்ட சொல்லி நீங்கள் தான் வந்து திருநீர் போட்டு விடணும் பாட்டியம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாட்டியம்மன் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் அதிக நாட்டம் உள்ள அம்மாவா. அந்த கிராமத்தில் வந்து பெரும்பாலும் வந்து யாரும் பயந்து போய் வந்துட்டாங்க அப்படின்னா திருநீர் போடுவது வழக்கம். அந்த பாட்டிகிட்ட தான் போய் திருநீர் போடுவது வழக்கம். திருநீர் இந்த பாட்டி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரணத்தினால அந்த இரவு நேரத்துக்கு வந்து பாட்டிட்டு சொல்லும்போது பாட்டியும் வந்து சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு திருநீரை போட்டு விட்டுருக்காங்க. அப்படி திருநீர் போட்டு விட்ட உடனே வந்து வந்துருச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எப்ப நீ நாளை காலையில் என்ன பண்ணு, இவனை கூட்டுட்டு போய் நம்ம ஊருக்கு அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய சுடலமாடன் கோயிலையும் கூட்டு போய் திருநீர் போட்டு மந்திரிச்சு விட்டுருங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அமாவாசைப்பா, வயசு பையனா இருக்கா, இவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ நம்ம செஞ்சதுக்கு வந்து இவனுக்கு கண்டிப்பா கேட்டுக்கூடும், இன்னைக்கு நைட்டுக்கு இவனுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் நாளை காலையில் விடிஞ்சது இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படிங்கும்போது சரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கவேல் வந்து நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சுசியை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. சுசியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆளாளுக்கு அவங்க வீட்டில் போய் தூங்கிட்டாங்க. காலையில விடிஞ்ச உடனே முதல் வேலையை வந்து தங்கவேல் மாமா வந்து எந்திரிச்சு நேரா சுசியை தான் பார்க்க வந்திருக்காருங்க. அப்படி சுசியை பார்த்த உடனே வந்து கையோட சுசியை கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு சொன்ன மாதிரி காய்ச்சலும் வந்திருக்குதுங்க. காலையில விடிஞ்சது காய்ச்சல் இருந்திருக்கு. நேரா சுசியை கூட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கு அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுடலமாடன் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து சுடலமாடன் கோயிலுக்கு வந்து ஏற்கனவே பூசாரிட்ட வந்து தகவல் எல்லாம் சொல்லியாச்சு. நேற்றுக்கு நடந்த விஷயத்துல எல்லாம் சொல்லும்போது அவரும் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்கிறாருங்க. தயார் நிலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க போன உடனே அந்த சுடலமாடன் கோயில் பூசாரியும் வந்து அந்த சுடலமாடனுக்கு ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி விட்டுருக்காருங்க. யாருக்கு? நம்ம சுசிக்கு மந்திரிச்சு விட்டு ஒரு சில அறிவுரைகளும் வழங்கியிருக்காங்க. இப்படி கண்ட நேரத்தில் வந்து ஒத்தைக்கு போகக்கூடாதுப்பா, நீ துணைக்கு யாரையும் கூட்டு போனோம், இனிமே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இனி இரவு நேரங்களில் வந்து நீ வெளியில வந்து ஒரு அமானுஷ்யமான இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து கவனமா இருக்கணும்னு சொல்லி ஒரு சில புத்திமதி எல்லாம் வழங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் சுசியா இருந்தாலும் சரி, தங்கவேல் மாமாவா இருந்தாலும் சரிங்க, ஒத்தைக்கெல்லாம் போறது கிடையாதுங்க. அந்த பகுதிக்கு அமாவாசை பௌர்ணமி எல்லாம் பாக்குறது இல்லை. இனி அங்க போனோம்னா வண்டி எடுக்க போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களா, வந்து கூட துணைக்கு ஆள் கூட்டு தான் போகணும் முடிவு எடுத்து அதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து துணைக்கு ஆள் கூட்டு தான் போய் வந்து இருக்காங்களாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச சுசி மேற்கொண்டு வந்து இந்த சுசி வந்து மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிக்கடி எங்க மாமா வந்து என்ன இந்த மாதிரி வந்து இறுதி ஊர்வல வண்டி எடுத்து போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் எல்லாம் போயிட்டு வருவோம். ஆனால் போயிட்டு அந்த மாதிரி மயானக்கரை வரைக்கும் நாங்கள் கொண்டு போகும்போது அந்த பிரேதங்களை கொண்டு போகும்போது வந்து அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலே எங்கிட்ட இருக்காது. நாங்கள் லெஃப்ட்ல திரும்பினா ரைட்ல தான் திரும்புற மாதிரி வண்டி திரும்பும். மேற்கொண்டு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த மயானக்கரைக்கு உள்ள நாங்கள் கொண்டு போய் பிரேதத்தை இறக்கி வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கடுவலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வண்டியில் நாங்கள் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் இருப்பது போல தெரிய வரும். ஆனால் பார்த்தா வந்து குடும்பத்து நபர்கள் 2-3 பேரோ அந்த பிரேதம் இருக்கும். நாங்கள் டிரைவர் தான் இருப்போம். ஆனால் ஏகப்பட்ட லோடு இருப்பது போல வந்து அப்படி இருக்கும். வண்டி இழுக்கவே செய்யாது, முக்கும் வண்டி. இப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு சில அனுபவம் நடந்திருக்கு நண்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சுசி வந்து நமக்கு சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.